அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 10ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிபி அட்வைஸ் கேட்கோங்க. காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் போக செய்திகள் அதிகமாக வரும். ஸோ அவ்வளோ நியூஸையும் உடனே ரெடி பண்ணி உடனே போடுங்கும்போது சில தகவல்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். முக்கியமான செய்திகள் வந்து கரெக்டாக இருக்கும், சில டேட்டா மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி நான் செபி அட்வைஸ் இல்லை, நீங்கள் ஒரு செபி அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் முடிடுங்க. நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். அது முழுக்க இன்றைய தகவல் தான் எல்லாமே. We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing only today's information. This is all today information or news. First நான் பார்க்கக்கூடியது இண்டோ சோலார் லிமிடெட். 712 ரூபா கரண்ட் பேஸ், 46 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் சேல்ஸ் 621%, நெட் ப்ராஃபிட் 388% வந்திருக்கு. ஸோ ஈரானியரை மட்டும் நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸென்டான ரிசல்ட்டு, பட் குவார்டர் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈரானியரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இண்டோ சோலார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாடா எல்எக்ஸி லிமிடெட். கரண்ட் பேஸ் 5408, 155 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 32% டவுனாக இருக்குது. ஸோ ஈரானியரில் பார்க்கும்போது ரிசல்ட் வந்து ஓவராலாக டவுனாக இருக்குது. பட் குவார்டர் சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5 பைசா கேபிட்டல் லிமிடெட் 329 ரூபா கரண்ட் பேஸு, 9 கோடியே 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் சேல்ஸ் 23%, நெட் ப்ராஃபிட் 57% டவுனாக இருக்குது. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது எல்லாமே ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அதனால இந்த ரெட் கலரில் இருக்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை டவுனாக இருக்குன்னு சொல்ல காரணம் அதான். மற்றபடி கம்பெனி ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க. ஸோ 5 பைசாவும் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ரிசல்ட்டு டவுனாக இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. எலக்ட்ரான் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் 556 ரூபா கரண்ட் பேஸு, 87 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸில் எந்த பெரிய மாற்றம் இல்லை. போன வருஷம் என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. சேல்ஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் நெட் ப்ராஃபிட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. சேல்ஸில் வந்து ஒரு 10% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு பார்த்திங்கன்னா 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன டிவிடெண்ட் தான் பேருக்கானது. இதோட ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 16 அக்டோபர். பேமெண்ட் வந்து நவம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. செக்டர் வந்து எவே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. எலக்ட்ரான் இன்ஜினியரிங் கம்பெனி. கேசர் டெர்மினல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 98 ரூபா கரண்ட் பேஸ், 1 ரூபா பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5% வருது. ரெக்கார்ட் டேட் ஷீட் இன்னும் வழியாக அனௌன்ஸ் பண்ணல. இது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். ஸோ அதனால் ஏஜிஎம்மில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. பட் இந்த கம்பெனியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து ஓரளவுக்கு பெரிய லாஸ் பண்ணுற கம்பெனி தான். ரீசெண்டாக போன டிசம்பர் குவார்ட்டரில் தான் ஏதோ டிசம்பர் 2024 தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் வந்த ப்ராஃபிட் தான். அதர் இன்கமில் வந்த ப்ராஃபிட்டை தவிர்த்து பார்த்தா அதுவும் லாஸ் தான். ஸோ தொடர்ந்து லாஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. ஒரே ஒரு இதில் அதர் இன்கமில் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி டிவிடெண்ட் தராங்கன்னு தெரியல. ரிசர்வ் எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ நியூஸ் வந்து தராங்கன்னு தான் போட்டிருக்கு. ஸோ 1 ரூபா பைசா டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க. கேசர் டெர்மினல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் 3863 ரூபா கரண்ட் பேஸு, 1:5 ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. பட் அது டேட் வந்து தள்ளி 25 அக்டோபர் என்னமோ நினைக்கிறேன். இது வந்து முதலே அனௌன்ஸ் பண்ணதான். 10ஆம் தேதி நாங்கள் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து மூணு போனோம். நம்மளும் அப்டேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி ஸ்பிட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக் ஆகும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடி விரைவில் வெளியே வரும். செக்டர் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கிளியரிங் ஹவுஸாக இருக்காங்க. கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சுருக்கமாக சொன்னால் கேம்ஸ். ப்ரோஃபின் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 11.31 ரூபா ஒரு பெனி ஸ்டாக்கு. ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்குமே என்றைக்குமே ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி நண்பர் கூட ஒரு தான் கேட்டிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன் இதுமாதிரி இவங்க டிவிடெண்ட் போனஸ் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டேட் வந்து 24ன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மாற்றிட்டாங்க, 10ஆம் தேதின்னு மாற்றிட்டாங்க இன்றைக்கி. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் போனஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது, அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒன்லி போனஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பெனி ஸ்டாக் வந்து என்றைக்குமே டிவிடெண்ட் தராங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லா ஸ்டாக்கும் தர மாட்டாங்கன்னு சொல்ல, சில ஸ்டாக் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தர மாட்டாங்க. ஸ்பிட்டு போனஸ் வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று இருக்கும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கிரெடிட்டாக அக்கௌண்ட்டில் பேமெண்ட் வராது. அது வந்து சும்மா ஒரு கணக்கு காட்டுறது தான். அது வந்து ஒன்லி டேலியில் கணக்கு காட்டுற மாதிரி கணக்கு தான் காட்ட முடியும். அது வந்து அக்கௌண்ட்டில் உண்மையிலே கேஷ் இருக்காது. பட் டிவிடெண்ட் கொடுக்கணும்னா கையில் கேஷ் இருந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் பெனி ஸ்டாக்கில் வந்து டிவிடெண்ட் நியூஸ் வருதுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா, ரெகுலராக கொடுக்குறாங்கிறத பாருங்கள். இல்லைனா பெரும்பாலும் இம்ப்ளிகா பின்னு சொல்லி ஏமாற்ற தான் செய்வாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து பெரும்பாலும் பெனி ஸ்டாக் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா இருக்கும். போனஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏதாவது ரிசர்வ் இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த ரிசர்வில் தான் நாங்கள் போனஸ் தரோன்னு. ஸோ 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டோ ரிசல்ட்டை பற்றி அந்த நியூஸ் வரல. மேபி இல்லை நாளைக்கு வந்தால் வரலாம். ஆனால் இன்றைக்கி தான் சொல்லியிருந்தாங்க, பட் வரல. செக்டர் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. ப்ரோஃபின் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட்.
அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எடுப்பாங்க மாட்டாங்கிறது கம்பெனி கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது HDFC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட். நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, அது HDFC குரூப்னு தான் போட்டிருந்தேன், HDFC பேங்க்னு போடல. ஸோ இது HDFC குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான், பேங்கை சேர்ந்த கம்பெனி. 5519 ரூபா கரண்ட் பேஸு. 15 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸு ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி போனஸ் என்ன மாதிரி தராங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, முக்கியமாக மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. கஜரியா செராமிக்ஸ் லிமிடெட் 1243 ரூபா கரண்ட் பேஸு. 16 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் வந்து 24 அக்டோபர். ஸ்ட்ரிக்டாக வந்து செராமிக்ஸு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி 4 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். ஒராக்கல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் சாஃப்ட்வேர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 9278 ஐவலிவான ஸ்டாக்கு. 17 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணால் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 265 ரூபா கொடுத்துட்டாங்க. இதுதான் ஐவேல்யூ ஸ்டாக்காக இருந்தாலும் டிவிடெண்டும் ஐவாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்டாக்கை பாராட்டலாம். நல்ல டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்காங்க. 265 ரூபா மேலே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டிவிடெண்ட் தான் தராங்க. பட் இந்த வருஷம் இது 2வது டிவிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ நல்ல விஷயம் தான் ஷேர் ஹோல்டருக்கு. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சில நேரம் ஃபைனான்ஷியல் நல்லா இல்லைன்னா தர முடியாதுன்னு கூட சொல்லலாம். பட் கம்பெனியை பொறுத்திருக்கு. கிரிசல் லிமிடெட் 4687 ரூபா கரண்ட் பேஸு. 17 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரெக்கார்ட் வந்து 27 அக்டோபர். செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஏப்ரலில் 26 ரூபா, மேல 8 ரூபா, ஜூலையில் 9 ரூபா. ஸோ இது 4வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். டான்லாக் பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் 711 ரூபா கரண்ட் பேஸு. 17 அக்டோபரில் போர்டு மீட்டிங். இன்னும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டு. 6 ரூபான்னு இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3வது டிவிடெண்ட் இந்த வருஷத்தில். கோல்கேட் ஃபார்மலிவ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் பண்ணி 2228 23 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் பர்சனல் கேரில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி மேலே 27 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இது 2வது டிவிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இமாமி லிமிடெட் 524 ரூபா கரண்ட் பேஸு. 10 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செக்டர் வந்து பர்சனல் கேரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. 4 ரூபா 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி 2 ரூபாலேருந்து 4 ரூபாக்குள்ளே எதிர்பார்க்கலாம். பல்ராம்பூர் சீனி மில்ஸ் லிமிடெட் 427 ரூபா கரண்ட் பேஸு. 11 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து சுகரில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எதுவுமே டிவிடெண்ட் கொடுக்கல. ஸோ 3 ரூபா இல்லை 2 ரூபா 50 பைசா அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இந்த இமாமியில் பார்த்தீங்கன்னா 10 நவம்பர், நம்ம மேபி 10 அக்டோபர்னு சொல்லியிருப்பேன் இந்த பேச்சுவாக்கில். ஸோ 10 நவம்பருக்கு தான் போர்டு மீட்டிங்கு இமாமியோடது. 11 பார்த்தீங்கன்னா பல்ராம்பூர் சீனி. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல். எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. டாடா கேபிட்டல் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ IPO மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது. எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கும். அதாவது ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா 90 பேர் கிடச்சிருக்கும். ஒரு 10 பேர் இல்லை 5 பேருக்கு தான் கிடைக்காம போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. நிறைய பேர் கேட்பாங்க, இது மாதிரி நான் எந்த IPO அப்ளை பண்ணாலுமே எனக்கு எந்த IPOவும் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். மேபி அவங்க இந்த IPO அப்ளை பண்ணியிருந்தா கூட அவங்க கிடச்சிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. நாம் பெரும்பாலும் அப்ளை பண்ணுறது எல்லாமே நல்ல சூப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க ஸ்டாக்காக பார்த்து தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் டிமாண்ட் நிறைய இருக்கும். ஸோ டிமாண்ட் நிறைய இருக்கிறதுல உங்களுக்கு வந்து இது கிடைக்காது, என்னென்னா அலாட்மெண்ட் ஆகாது. சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஒரு பிக்சர் ஓடிட்டுருக்கு, காந்தாரா பிக்சர் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு. டிக்கெட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி டிக்கெட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்க்க போனோம்னா பெரிய தலைவர்கள் படம், இல்லை ரஜினிகாந்த், விஜயகாந்த், கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஷோ 2வது ஷோலாம் பார்க்கணும் ரொம்ப கஷ்டம். காரணம் வந்து அங்கே டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ரசிகரே அதிகம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காது. இதுவே ஏதாவது புது நடிகரோட படம் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம், டிக்கெட் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ டாடா கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இதுதான். பட் என்னென்னு தெரில, மார்க்கெட் கண்டிஷன் ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால இதுக்கு வந்து பெருசாக சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கல. ஆக்சுவலி சப்ஸ்கிரிப்ஷன் 2 மடங்கு நடந்துச்சு, அது வந்து ஓவரால். பட் நம்ம வந்து பெரும்பாலும் ரீட்டைல் கேட்டகரியில் தான் வரும். ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க இஷ்யூ பண்ணது 14,61,18,498 ஷேர் தான் அவங்க மொத்தமாக ஆஃபரே கொடுத்தாங்க. இதேமாதிரி ரீட்டைலுக்கு நாங்கள் இவ்வளோ ஒதுக்கியிருக்கோன்னு. மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ பேர் பிட் பண்ணாங்கன்னா 18,29,376 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ எக்ஸஸாக பிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,67,93,878 ஷேர் வந்து அதிகமாக பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இதில் பார்க்கும்போது 1.10x 1.10x. ஸோ பார்த்தீங்கன்னா 1 மடங்குக்கு கொஞ்சம் தான் அதிகம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ அப்போ அவங்க கொடுத்தாங்களோ அதுக்கு வாங்குற அளவுக்கு அப்படியே ஆளுங்க இருந்தாங்க. அதோட 1-2 ஆளுங்க தான் எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 99% ஒரு 90% வந்து எல்லாத்துக்குமே இந்த IPO கிடைச்சிருக்கும். காரணம் வந்து இதுக்கு டிமாண்ட் இல்லை, அந்த காரணத்தினால தான். ஸோ லிஸ்ட் ஆகும்போது என்ன மாதிரி லிஸ்ட் ஆகுங்கிறது தெரியல. நல்லபடியாக லிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கு. உங்கள் ஆசைலாம் மண்ணாளி போட ஷேர் மார்க்கெட் விடாமல் உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுக்க என்னோட வாழ்த்துக்கள்.
ஏன்னா ஆனால் கிரே மார்க்கெட் பிஎம் கம்மியாக தான் இருக்குது. பட்டு உங்களோட ஆதரவுனால உங்களுக்கு உங்களோட லக்குக்கு வந்து மேபி நல்ல ஒரு லிஸ்டிங் எனக்கு கிடைக்க என்னோடய வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு கிடச்சிருக்கேன். பட் நான் அப்ளை பண்ணல, என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, என்ன சூழ்நிலை முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஐபிஓ ரூபிகான் ரிசர்ச். ஸோ இவங்க கிராண்ட் மார்க்கெட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இப்போ 22.89 இருக்குது. நேற்று 20 இருந்துச்சு, இன்றைக்கி 28.89 உயர்ந்திருக்கு. காரணம் வந்து இன்றைக்கி 2வது நாள். இன்றைக்கி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2.5 மடங்கு. ஸோ 2.5 மடங்கு டிமாண்டாக இருக்குது. இதில் ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு. ஸோ ரீட்டெயிலில் வந்து நம்மளாம் ரீட்டெயிலில் தான் வருவோம். RIIன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டெயிலு ப்ளூ கலரில். ஸோ நம்மளாம் ரீட்டெயிலில் தான். ஒரு ஷேரை அவங்க கொடுத்தாங்கன்னா 4 பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் டாடா கேபிட்டலில் ஒரு ஷேரை கொடுத்தாங்கன்னா ஒரு பெரிய ஆளும் ஒரு சின்ன பையனும் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அதனால தான் 1.10. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4.16. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் டிமாண்டாக இருக்காங்க இந்த ஸ்டாருக்கு ரீட்டெயில் கேட்டகரியில். அது இன்றைக்கி 2வது நாள் தான். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் இதோட அதிகமாக போகுதுக்காரு. 3வது நாள் வந்து திங்கக்கிழமை. ஸோ திங்கக்கிழமை பார்க்கும்போது இது வந்து 4 மடங்குங்கிறத 5 மடங்கு 6 மடங்கு கூட உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கெனரா ரெபோகோ மியூச்சுவல் ஃபண்டோட IPO பார்க்கலாம். அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு இன்றைக்கி 2வது நாள். ஸோ அவங்களுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 0.5%. அதாவது அவங்க ஒரு ஷேர் தராங்கன்னா 1/2 ஷேர் வாங்குறதுக்கு தான் ஆளே இருக்காங்க. இன்னும் 1/2 ஷேர் வாங்குறதுக்கு ஆள் இல்லை. மேபி இன்னும் நாளைக்கு இல்லை திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது மேபி வரலாம். ஸோ அதேமாதிரி ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 0.74, கிட்டத்தட்ட 3/4%. நீங்கள் ஒரு ஷேர் தரீங்கன்னா 3/4 வாங்குறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. 1 வாங்குறதுக்கு யாரும் ரெடி இல்லை. ஸோ மேபி திங்கக்கிழமை அது பூர்த்தியாகி ஒரு ஷேர் விற்றாங்கன்னா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு ஆள் வரலாம். ஸோ இதுதான் காரணங்க. IPOவில் உங்களுக்கு அலர்ட் பண்ண ஆகணும்னா நீங்கள் வந்து IPO அப்ளை பண்ணுறது எல்லாமே சூப்பரான IPO அப்ளை பண்ணுறீங்க. சூப்பரான IPOவில் டிமாண்ட் ஜாஸ்தி. அங்கே க்யூவில் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி க்யூவில் நிற்கும்போது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதுவே எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு படமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போனீங்கன்னா சீட்டு கிடைக்கும். நீங்கள் அழகாக உள்ளே போய் உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே அலாட்மெண்ட் ஆகும். பட் லிஸ்டிங் ஏன் இருக்காது. அதுதான் வித்தியாசம். ஸோ இதுதான் இந்த இன்றைக்கி காலையில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுமாதிரி சொல்லிட்டேன். மீண்டும் ஒரு நாள் காலையில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களுக்கு ஒருவன். நன்றி, வணக்கம்.